அவளுக்கு அடிமை காலம் வந்துவிடும். பறக்கிறதான ஜாக்கெட் அது ராக்கெட் அது அவன் கதை விடு. நான் முன்வைத்த கால பணத்தை கொடுத்து நான் பணத்தால் சாதிப்பேன். பெருக்கத்தூர் சுடுகாடு வேலையை ராஜினாமா செய்து எழுந்துருங்கடா. பாடியவனை யாரை பார்க்க வேண்டும், அவனை விடவே கூடாது. புறப்பட்டு அடேங்கப்பா ஆம்பளைன்னா எவ்வளவுதான்ப்பா சொல்லணும். என்ன வாட்டு சட்டமா இருக்கிற அந்த ஆம்பளை அந்த கயப்பனை வெட்டாம கல்யாணம் பண்ணி என்ன சுரத்தை கண்டேன். அந்த கயப்பனுக்கு வெடிச்சு வெடிச்சு கொட்டது தான் மிச்சம். ஒரு கோவில கொலமனை வெளியே அனுப்பி வச்சாலும் ஒரு வயசு பசங்களை பார்த்தா மனசு கேட்டுருக்காங்க. நேரமா அந்த கயம் போடல மொய்சு 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 அது என்ன ஏதோ தெரியல. இந்நாட்டு தளபதியார் பார்த்த உடனே என் மனசெல்லாம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. வரட்டும் வரட்டும், நம்ம மனசு இருக்கிறதுல வெளிப்படையா பேசி எப்படியாச்சும் அவரை நம்ம தக்க வச்சுக்கலாம். காத்துறது பார்க்கலாம். இப்படித்தானே வரணும், பார்க்கலாமே. மகாராணி அவர்களே, என்ன மரியாதை, என்ன மரியாதை என்ன சொன்னதே போதும். பார்க்கல எனக்கு கிருகிருன்னு ஆகுது. பார்க்க பார்க்க கிருகிருன்னு ஆகுது. என்ன சமோசா மகாராணி, நான் அதை தவறாக நினைக்கவில்லை. பட்டாசு பாலு பார்க்கணும்னு தானே காமிச்சு கேட்டீங்க. பார்க்கட்டும்.
நான் கூட நீங்க என்ன பார்த்து தளபதி யாரு இருந்தாலும் நீங்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். ஆனா நீங்க திருப்பி வந்ததுக்கு காரணமே இல்லாம காரணத்தோடு தான் வந்திருக்கீங்க. வந்துங்களா? அனாதையாக இருந்த எனக்கு தங்கள் உதவியா இந்த வைர கோட்டைக்கு தளபதி என பட்டம் கிடைத்தது. ஆகையால் தங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்று வந்தேன். தங்களை பார்த்து விட்டு நன்றியை கூறிவிட்டு நான் வருகிறேன். வேற என்ன வேண்டும்? வேற ஒண்ணுமே இல்லையா? புரியலையே. இருக்குது பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒண்ணுமே ஏதோ உன்னை பார்த்தா எனக்கு மரியாதையா தோணுது. வேற ஒன்றும் இல்லை. மரியாதைலாம் இருக்கட்டும். வேற எதுவும் தோணல உனக்கா? மழைக்கு கொட்டி தீராது. நான் எப்பொழுது இப்படி பார்த்தேன், அப்பொழுது என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டுங்க. என்னது? என் மனசை உங்ககிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். ஏங்க மழை வருதுங்க? பகலெல்லாம் களவு குண்டு ரோட்ல சமோசா வைக்கிறேன். அதை வந்து கூட இங்க சொல்லுவேன். நாடகத்துல வீடியோ அப்ப வச்சிருந்து தங்களை பார்த்து விட்டு என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றாய் தெரியுமா? மகாராணி எனக்காக சில கடமைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. ஏங்க அந்த கடமைகள் நிறைவேறும் வரை எனக்கு இந்த காதலை வேணாம், கத்திரிக்காய் வேணாம். நான் வரேன். இல்லைங்க, எதுக்கு பார்த்தாலும் அவசரப்பட்ட எப்படி நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கிறேன். வாங்குங்க, உங்களுக்கு கடமை காத்து கொண்டிருக்கு. அந்த கடமை நான் செய்து முடிக்கிறேன். ஆனா என் ஆசையில நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா? உனது ஆசை நான் நிறைவேற்றணுமா? ஆமா. சரி, உனது விருப்பம் அதுவானா? நான் மறுப்பா தெரிவிக்க போகின்றேன். கைட்டு வச்சிடறேன். ஆரம்பத்திலேயே என்ன வேலை பண்ண பாருங்க. எவ்வளவுதானே? ஏங்க, ஒரு பெண்ணால முடியாது எதுவும் கிடையாதுங்க. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமே என்னால். ஒரு பெண்ணினத்தால் வீணையை வாசிக்க முடியும். அதே விஷத்தை கலக்க முடியும். நீங்க புள்ளி வைங்க, அதை சுத்தி ரங்கோலி கோலமே போட்டு காட்டுறேன். நீங்க சிறிய கோழிக்கிறீங்க. அம்மா நான் உரளிய மேக காத்திருக்கேன். பாம்புக்கு பல்லு விஷம், தேளுக்கு கொடுக்கிற விஷம், இந்த வனிதாவுக்கு